ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எறா தொக்கு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு பெரிய சைஸ் எறா எடுத்திருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எப்பவும் போல் கடாய் நல்லா சூடாயிட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 3 பெரிய சைஸ் வெங்காயத்தையும் அதில் போட்டு நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதில் நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணலை. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகிட்டதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சியை விட பூண்டு அதிகமாக இருந்ததுனால சுவை நல்லாவே இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகிடுச்சு. நீங்கள் வெங்காயம் வதங்குறதுக்கு கூட உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க 3 பெரிய சைஸ் படமான தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்குறதுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டோம், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம எறாவை போட்டுக்கலாம். எறாவில் இருக்கிற அந்த கருப்பு கலரில் இருக்கிற அந்த நீடில் எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு மண் டேஸ்ட்டு வராமல் இருக்கும். இப்போது இதையும் அதில் தூக்கி போட்டுக்கலாம். கொஞ்சமாக இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இறாலில் நம்ம உப்பு போட்டோன்னா அதுலேயும் கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணி பத்தாது வேகிறதுக்கு. இதுலேயும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இது இப்போ நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம தண்ணி தெளித்து மூடி விட போகிறோம். நல்லா தண்ணி விட்டுருக்கு. நம்மளும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ எறா நல்லா சுருண்டு வந்திருக்கு. இன்னும் இதை மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். இன்னும் ஒரு கொதி வந்துட்டதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 4 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் கிரேவியாக பண்ண போகிறேன். ஸோ சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. எறாவும் நல்லா நம்மளுக்கு வெந்தாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு தேவையான எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சூடான சாதம் அப்படின்னு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்.